தம்பி, தயவு செய்து என்னை ஃபாலோ பண்ணாத, என்னை அன்ஃபாலோ பண்ணிரு. அரசியல்னா என்னன்னு அரசியல் புரிதலோட அரசியல் களத்துக்கு வாங்க. இந்த சேலை பட்டு புடவை கொடுக்குறோம், தங்க நகை தாலிக்கு தங்கம் கொடுக்குறோன்னு ஒரு அம்மா சொன்னிச்சு. இப்போ நீங்கள் 1 பவுன் தர்றேங்கிறீங்க, சிலிண்டர் மாதம் 6 சிலிண்டர் தர்றேங்கிறீங்க. இந்த மாதிரி இலவசத்தை நாங்கள் விரும்பவே இல்லை. மாதம் 2500 மகளிருக்கு தர்றேங்கிறீங்க, 60 வயசுக்கு உட்பட்டவங்களுக்கு தர்றேன்பீங்க, ஊதியத்தை தரேன்பீங்க. அரசியல்னா என்னன்னு புரிஞ்சுக்குங்க. அரசியலில் தரமான ரோடு போட்டு தரோம், தரமான குடிநீர் வச்சு தரோம், நீர்நிலைகளை மேம்படுத்துகிறோம், விவசாயத்துக்கு பாதுகாப்பு தரோம், விவசாயம் மேம்படுறதுக்கு வளர்ச்சிக்கு நாங்கள் உதவுறோம் அப்படின்னு சொன்னாச்சும் பரவாயில்ல. நீங்கள் பாட்டுக்கு விபத்துகளை குறைக்கிறோம், சாலை விபத்துகளை குறைக்கிறோம், நாங்கள் சாலை ரூல்ஸுகளை மதிக்க வைக்கிறோம், விபத்துகளை குறைச்சி பொதுமக்களுக்கான சேவைகளை நாங்கள் செய்கிறோம். தனி மனிதனுக்காக குழந்தை பிறந்தா மோதிரம் போடுறோம், தாய்மாமேஞ்சிரு, இதெல்லாம் நாங்கள் கேட்கல. இதெல்லாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் சினிமாவில் இருக்கும்போது நீங்கள் செஞ்சுருக்கணும். அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். நீ அரசியலுக்கு வந்தால் பொது உடைமைகளாக பார்க்கணும், அனைவரும் எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைக்கணும், எல்லாமே சமம்னு பார்க்கணும். இப்போ நீ அரசியல் இல்லைன்னா நீ செத்தா கூட அரசியல் தேவைப்படும். உன்னை எங்கே புதைக்கணும், எந்த வழியாக போகணும்னு எத்தனை பேர் போராடிக்கிட்டு இருக்கேன். செத்த பணத்தை புதைக்க விட மாட்டேங்கிறாங்க. இங்கே சுடுகாடு இல்லைங்கிறான், இடுகாடு இல்லைங்கிறான். ஒரு இடத்துல சாலை விபத்து, ஏகப்பட்ட விபத்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு குடிநீர் இல்லாமல் தண்ணிக்கு தத்தளிச்சிட்டு இருக்கேன். ஒரு மனிதனா நிமல் ராகவன் போய் உலக நாடுகளுக்கே தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு மனுஷனால நிதியை திரட்டி பண்ண முடியல, ஏன்டா அரசாங்கத்தால பண்ண முடியல? இதெல்லாம் கேட்டா நீ என்னை அன்ஃபாலோ பண்ணுவேன்னா, திராவிடத்தை பேசிக்கிட்டு இருந்தேன்னா என்னை அன்ஃபாலோ பண்ணிடு. நான் தமிழனா, தமிழ்நாட்டை தமிழ் ஆளணும், தமிழர்களோட உரிமைகள் மீட்கப்படணும்னு தமிழனா பேசிக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் தமிழனா பேசிக்கிட்டு இருக்கேன். நீ தமிழனா இருந்தா என்னை ஃபாலோ பண்ணு. அப்படி நீ திராவிடனா இருக்க, சினிமா ரசிகனா இருக்கனா, என்னை தயவு செய்து இன்னையிலிருந்து இந்த வீடியோ பார்த்தா அன்ஃபாலோ பண்ணிடு. உங்க சினிமா ரசிகர்களுக்கும் திராவிடர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணு, என்னை அன்ஃபாலோ பண்ண சொல்லிடு. தமிழர்களா இருந்தா போதும். என்னை பிடிச்சவங்க மட்டும், நான் சொல்ற கோரிக்கைகள் என்னை பிடிச்சா மட்டும் என்னை ஃபாலோ பண்ணுங்க. தயவுசெய்து ஒன்னே தான் சொல்றேன், அன்ஃபாலோ பண்ணிரு. நீ என்னை அன்ஃபாலோ பண்ணிரு. தஞ்சாவூர் மீட்டிங் எந்த மீட்டிங்னா மக்களுக்காக ஒரு அரசியல் தலைவர் நிக்கணும். அதை விட்டுட்டு நீங்க இலவசத்துக்கு நீங்க திரும்ப பொதுமக்களுக்கு இல்லாம நாங்க ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு செய்வோம், பெண்களை குறி வச்சு செய்வோம், இலவசம் தருவோம். இலவசத்தை எங்களுக்கு வேணாம்னு சொல்றோம். தயவு செய்து சொல்றேன் நண்பா, நீ என்னை அன்ஃபாலோ பண்ணிரு. வேணாம், அன்ஃபாலோ பண்ணிரு. வேணாம், உங்களோட ஃபாலோ வேணாயா பண்ணுங்க, அன்ஃபாலோ பண்ணுங்க, அன்ஃபாலோ பண்ணுங்க. நான் அப்படிதான் பேசுவேன், தமிழர்கள் உரிமைகளுக்காக பேசுவேன். கன்னியாகுமரியில மலைகளை வெட்டி குடிச்சுக்கிட்டு இருக்கேன், இதை கேட்க மாட்டீங்க. ஒரு தமிழன் இன்னைக்கு சீமான் சிரிக்கிறத வச்சு ட்ரோல் பண்றவனுக்கெல்லாம் தற்கொலைகள்லாம் ஒரு மயிரை கூட புடுங்க முடியாதுன்னு நான் சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டில் என்னென்ன கோரிக்கையை மக்கள் வைக்கணும், அரசியல் புரிதலோட அரசியலுக்கு வாங்க நண்பா. அரசியல் தெரிஞ்சுக்க, பழகிக்க, புரிஞ்சுக்க, கத்துக்க. சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், ரொம்ப பெருமையா இருக்குங்கிறேன்னா ரொம்ப பெருமையா இருக்க. நீங்க சேலைக்கும் வேட்டிக்கும் கூப்பிடுறீங்க, ஒரு துண்டுக்கும் விசில கொடுத்து 200 ரூபா கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டு போறீங்க. நீங்க மாற்று அரசியல் இல்ல, நீங்க அதே அரசியல் தான். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பி தான். நீங்க இதெல்லாம் இன்னும் சொன்னேன்னு வச்சுக்க, ஆதாரத்தை கேட்பீங்க. என் மாமியா போயிருக்கு 200 ரூபா காசுக்கும் விசிலுக்கும் துண்டுக்கும் கூட்டிட்டு போயிருக்கேன் கூட்டமா என் மாமியா ஊர்ல. என் மக விசில போட்டுக்கிட்டு இருக்கா, காட்டட்டா? ஏன்னா 200 ரூபா காசு கொடுத்தா நீங்களும் கூட்டி போறீங்க, ஆளுங்களை ஊருக்குள்ள கிராமத்துக்குள்ள போய் கூட்டிட்டு போறீங்க. இந்த பின்னாடி உடியார கூட்டம்லாம் அந்த சினிமா தற்கூரிகள் ஆட்டம் போட்டுக்கிட்டு என்னைய மாதிரி தற்கூரியவன். என்னோட ஆடியோ விஜய் எனக்கு செம்ம ட்ரெண்ட் ஆனிச்சு தெரியுமா? தமிழ்நாடே நம்ம தான், ஒண்ணுமே பண்ண முடியாது. போனேன், அண்ணனோட தீவிர ரசிகனால அண்ணனை போட மாநாட்டுக்கு சென்னைக்கு நான் போனேன், விக்கிரவாண்டிக்கு போனேன். தமிழ்நாடே நம்ம தான் என்னோட ஆடியோ ஃபுல்லா ஹிட் ஆனிச்சு. எவனுமே போடாம வந்திருக்க மாட்டேன். தமிழ்நாடே நம்ம தான், ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு மேல ஸ்டேஜில் ஏறி கத்துனேன், எல்லாம் பண்ணேன். அண்ணனோட ரசிகனா இருப்பேன். ஆனா அரசியல்னு வரும்போது நான் தமிழர் சீமானை தவிர வேற யாரும் வர முடியாது. அவர் இன்னைக்கு இல்லாட்டியும் நாங்க சீமானுக்காண்டி நிக்கல, சீமான்ற தனி மனிதனுக்காக நாங்க நிக்கல, அவருடைய கொள்கைக்கும் கோட்பாடுக்கு தான் நிக்கிறோம். இன்னைக்கு சீமான் இல்லைன்னா சீமானே எங்களுக்கு ஒரு ஆள் இல்ல. அவர் முன் வைக்கிற கருத்து தான் எங்களுக்கு முக்கியம். நான் தனி மனிதனை நோக்கி நாங்க போல, அந்த தமிழ்நாடு உரிமைகளை மீட்கப்படுறோம் அந்த கோரிக்கையாக தான் நாங்க நிக்கிறோம். நீ சாதி பார்த்து ஓட்டு போட்டா உன் ஓட்டு எனக்கு தீட்டுறான்னு சொல்றான் பாரு, அந்த இடத்துல நாங்க பார்த்து நிக்கிறோம். இன்னும் எவ்வளவு பேசுவேன், தயவு செய்து என்னை அன்ஃபாலோ பண்ணிட்டு போங்க. நன்றி. இன்னையிலேருந்து 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் போனாலும் சரி, நீ எல்லாத்தையும் அன்ஃபாலோ பண்ணுங்க, தயவு செய்து பண்ணுங்க, எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. இதோட உரையை முடிக்கிறேன். ஓகே மக்களே, பாய். நான் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கேன், உழைச்சாதான் எனக்கு சம்பளம். அந்த மீடியாவில் கத்துறதுனால எனக்கு சம்பளமே கிடையாது. அதுக்கு நான் உண்மையா இருந்துட்டு போறேன், தமிழனா இருந்துட்டு போறேன், தமிழ் உரிமைகளை மீட்புக்க போராடிட்டு போறேன், கோரிக்கைகளை எடுத்து வைக்கிறேன். நீங்க சும்மா அந்த சினிமாவை காண்டி நான் மோகத்துல நான் அலையல.
விஜய் என்னோட தீவிர ரசிகன் தானே. அஜித் படத்தை கூட பார்க்க மாட்டேன். இது வரைக்கும் ஒரு படத்தை பார்த்தது இல்ல. விஜய் நான் படத்தை தான் பார்த்தேன். விஜய் நான் பாட்டு தான் இன்ன வரைக்கும் ஏற்றி வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்காண்டியெல்லாம் அரசியல் எல்லாம் உள்ள விட்டு மக்கள் பொதுமக்களுக்காக நாங்கள் வந்து சீரடிக்க விரும்பல. அரசியல்ன்றது அனைத்துக்கும் அனைவருக்கும் சமமான ஒண்ணு அப்படின்றத புரிஞ்சு தெரிஞ்சு நடந்திருக்கேன்றத இந்த வீடியோ வழியா உங்களுக்கு சொல்றேன். அறிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோங்க. நன்றி.